ஐயோ நேரம் ஆயிடுச்சு. பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்துச்சா என்னன்னு தெரியலையே. ஐயோ அப்போவே என் புருஷன் சொன்னான் பேப்பர்லையும் டிவிலையும் வர்றதை பார்த்து பயமாக இருக்குதுன்னு. ஐயோ ஒன்று கிடக்க ஒன்று ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? வாக்கா. வா சீக்கிரம் வா. ஐயோ பசங்க வந்துட்டாங்க. ஐயோ நேரம் ஆயிடுச்சாம்மா. பிபி அக்காக்காக தான் வெளியில் போயிருந்தோம், வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. சாரி நர்மதா. பரவாயில்லம்மா, அக்காவுக்கு ஹெல்ப் பண்ண தானே போனேன். ஆமாம். தேங்க்யூடா செல்லோ. வாங்க வாங்க உள்ள போலாம். வா வா போய் ட்ரெஸ் கட்டிட்டு கை கால் மூஞ்சி கழுவிட்டு வாங்க. நான் டிஃபன் ரெடி பண்ணி வைக்கிறேன். சரி. அம்மா எனக்கு நூடுல்ஸ். கிடையாது கிடையாது, ராகி உப்புமா தான். போங்க போங்க. வா 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 வா. சாரிக்கா, எனக்காக வந்ததுனால லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல விடு. ஏதோ ஆதங்கத்தில் ஃபோன் தொலைஞ்சிருச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் அந்த ஸ்டேஷனில் நம்ம திருப்பி அனுப்பிச்சிருவாங்கன்னு நினச்சியா என்ன? பரவாயில்ல விடு. அம்மா ட்ரெஸ் மாத்திட்டோம். நர்மதா, அம்மாவும் பிபி அக்காவும் வெளில போயிருந்தோம்ல, டிராஃபிக்ல லேட்டா வந்தோன்னு அப்பா கிட்ட போய் சொல்லிடாத. சரிம்மா. அம்மா உங்களுக்கு உப்புமா தரேன், சாப்பிட்டு வெளில போய் விளையாடுங்க, சரியா? இந்தா இந்தடா, பார்த்து சுடுது. அக்கா, அம்மாக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசிட்டா. உங்க ஃபோன் கொஞ்சம் தாங்க. ஹேண்ட்பேக்ல இருக்குது, பேத்துக்கோ. கலை, காஃபி வேணுமா? பிபியா வந்திருக்காளா? இந்த பிபி காணாம போனாலும் போனா 24 மணி நேரம் அவன் நினைப்பாவே சுத்திக்கிட்டு இருக்க. அவளுக்கு உன் நினைப்பு இருக்கா என்னமோ தெரியல. போமா, அவளை எதுவும் சொல்லாத. அவ என்ன நினைச்சிட்டு தான் இருப்பா, மறக்க மாட்டா. கலை, கலை. சார் 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 வேணாம் சார் 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 சொல்லுங்க சார் 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 ஒரு நிமிஷம் சார். கலைன்றது நீ தானே? ஆமாங்க சார், கலை என் பொண்ணுங்க. சொல்லுங்க சார். என்ன விஷயம்னு உன் பொண்ணு தான் ஏன் சொல்லணும்? என்ன பண்ண? என்ன புரியலையா? பிபி மேடம் எங்க இருக்காங்க, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எல்லா உண்மையும் சொல்லு. பிபி மேடமா? என்னன்னு சொல்றாரு இவரு? அவ காலேஜ் போனதுக்கு அப்புறம் அவளுக்கும் எனக்கும் எந்த கான்டாக்டுமே இல்ல. அதனால அவளை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது. என்னை என்ன கேனைன்னு நினைச்சியா? போன வாரம் மட்டும் 3 முறை மேடம் வந்து உன்னை பார்த்துட்டு போயிருக்காங்க. அவங்க தங்கச்சி 2 முறை உன்னை வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. பின்னாடியே வந்தா எங்ககிட்ட போய் சொல்றியாக்கா? அப்போ உனக்கு பிபி மேடம் பத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கு. உண்மையை சொல்லு. சார் சார் வீட்டுக்குள்ள எதுவும் கலாட்டா பண்றாதீங்க சார், வெளியே போங்க சார். என்ன கலாட்டா பண்றோமா? நாங்க இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஆரம்பிச்சோம்னா வேற லெவல் ஆயிடும்.
உங்க பொண்ணை தெரிஞ்ச உண்மையை சொல்ல சொல்லு. நாங்க எங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். சொல்லிடுறேன். சத்தியமா சொல்றேன், வேலாயுதம் சார் கூட பிபிக்கு கல்யாணம் பண்ண போறாங்கன்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். அதான் அவ என்கிட்ட வந்து சொல்லி வருத்தப்பட்டப்ப கூட கல்யாணம் பண்ணிக்கோன்னு ஆறுதல் சொல்லி அனுப்பிச்சேன். அதுக்கப்புறம் கவிதா வந்து சொல்லி தான் தெரியும் அவ வீட்டை விட்டே போயிட்டான்னு. ஆமாங்க, அவ சொல்றதெல்லாம் நிஜம்தானுங்க. ம் நீங்களாம் வந்து கேட்கும்போது பொய் சொல்ல மாட்டாங்க. அவளை விட்டுருங்க. என் புள்ள பொய் சொல்லாதுங்க. பிபி மேடத்துக்கு இருந்து ஃபோன் வந்தாலோ இல்ல அவங்கள பத்தி எதுவும் தகவல் தெரிஞ்சாலோ வேலாயுதம் சார் வீட்டுக்கு வந்து தகவல் சொல்லிட்டு தான் போனோம். உன் ஃப்ரெண்டு ஒன்றும் சும்மா போல 15 லட்ச ரூபா நகையை தூக்கிட்டு போயிருக்காங்க தெரியும்ல. மேடம் அப்பா உட்கார வச்ச மாதிரி உங்க அப்பாவை போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வைக்காம பாத்துக்கோ. இனிமே இந்த வீட்டுல பிபி அதுன்னு பேச்சு எடுத்தீங்க கொன்னு ஓட்டுருவேன். இத்தனை நாள மாப்பிளைய பார்த்து இப்பதான் ஒரு சம்பந்தம் கூடி வந்திருக்கு. அது கிறுக்குத்தனமா எதையோ பண்ணி கெடுத்து விட்டுறாத. பிபி ஃபோன் பண்ணா முதல்ல என்கிட்ட தான் வந்து சொல்லணும். உடனே வேலாயுதம் சார்கிட்ட போய் சொல்லிடலாம். அதுக்கப்புறம் அது அவங்களோட பாடு. புரிஞ்சுதா? சரிங்கப்பா. ஆ இவ வேற எதுக்கு ஃபோன் பண்றா? ஹலோ, நான் தான் பேசுறேன். சொல்லுமா. 2000 ரூபாய் காசு வச்சிட்டு போக சொன்னனே, வச்சிட்டு போனியா? சிலிண்டர்காரன் வந்தா நான் தான் திட்டு வாங்கினேன். 2000 ரூபாய் பணம் தானம்மா, மறக்கிறது மனுஷனுக்கு சகஜம் தானம்மா. சாப்பிடாம இருந்தியா? இதுக்கு ஏன் போய் திட்டுற? வீடு நான் யாருக்குன்னா கொடுத்து அனுப்புறேன். ஏன் நீ வந்து கொடுக்க மாட்டியா? இதுக்கும் தாத்தா நீ அனுப்பி வைப்ப. வீட்டுக்கு வா வச்சுக்கிறேன். ஒரே ரோதனையா போச்சு. ஊரே நம்மளை பார்த்து பயப்படுது. வீட்டில் இருக்க பொண்டாட்டியை பார்த்து பயப்படுறதே நமக்கு மாமூலா போச்சு. என்ன சார் என்ன பண்ணீங்க? வெளியே கிளம்பும் போது 2000 ரூபாய் பணம் கேட்டா. சரி. வச்சுட்டு வர மறந்துட்டேன். கேஸ் சிலிண்டர் வேற வந்திருக்கு போல இருக்கு. அதுக்கு வேற காசே இல்லாத மாதிரி நேரா என் தாத்தா வரைக்கும் பேசிட்டு இருக்கா. சரி சரி விடுங்க சார். வீட்டுக்கு வீடு வாசப்படி. நீங்க ஏன் இப்படி செலுச்சுக்கிறீங்க? அவங்கள கேட்டால் பெரிய லிஸ்டே வச்சிருப்பாங்க. பொண்டாட்டி பிரச்சனைனாலே வட துருவம் தென் துருவமாக தான் சார் இருக்கும். சார் பொண்டாட்டி சூரியன் மேற்க தான் உதிக்கும்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, நம்பிட்டேன்னு சொல்லிடணும், வேற வழி இல்லை. சார் முதல்ல வீட்டுக்கு போய் பணத்தை கொடுத்துட்டு வாங்க சார். சரி. என்ன சார் வேகமாக எழுச்சிட்டீங்க? வீட்டு வரைக்கும் போயிட்டு பொண்டாட்டியை சமாதானப்படுத்திட்டு பணத்தை எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறேன். சார் போகிற வழியில் ஒரு வெள்ளை துணியை வாங்கி குச்சியில் கட்டிக்கிட்டு ஆட்டிக்கிட்டே போங்க சார். எதுக்குயா? அதுதான் சமாதான கொடி சார். இது என்ன போட்டோ? பொள்ளாச்சியில் ஒரு தெப்ட் கேஸ் சார். டைமண்ட் நெக்லஸ் திருடிட்டு அதுவும் சென்னைக்கு வந்துட்டாலாம். தேடுன்னு சொன்னா எங்க போய் தேட முடியும்? இந்த பொண்ணா பார்த்துருக்கனே, காலையில ஸ்டேஷனுக்கு வந்து போச்சேயா. என்ன சார் நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க. சிரிக்காம என்ன சார் பண்ண சொல்றீங்க? உங்க ஒய்ஃபு உங்க ஞாபக சக்தியை பத்தி இப்பதான் பாராட்டி பேசினாங்க. வெளியில போய் துப்பறிகிற வேலையெல்லாம் விட்டுட்டு வீட்டுக்கு போய் உங்க ஒய்ஃபை சமாதானப்படுத்துற வேலையை பாருங்க சார். அதான் சொல்றேன்ல சார், வீட்டுக்கு போங்க சார். சரியா, பாத்துக்கியா. சரிங்க சார். ஏய் ரிங் போதுரி, பேசிட்டு கூட. ச்சே, இது ஒரு தொல்லை. சும்மா டைன் அச்சுனுக்குது. கட் ஆயிடுச்சா? வனி மறுபடியும் பண்ணுடி. இந்த தொல்லைய முதல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். மறுபடியும் கட் பண்ற கலை. ச்சே, இந்த பிபி ஏன் தான் இப்படி பண்றான்னு தெரியல. தேவையில்லாம நம்மள வேற இதுல மாட்டி விட்டுட்டு போயிட்டா. மாப்பிளைக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும்டி. நீ ஓடி போயிட்ட? ஏன் இன்னும் 5 பொண்ணு அதிகமா கேட்பாங்களா? பிபி எல்லாத்தையும் சொல்லிட்டாளா? இப்ப இது ரொம்ப முக்கியம். வீட்ல வேற எங்க அப்பாக்கு தெரிஞ்ச சமய திட்டுவாரு தெரியுமா? நீ மாட்டினது இல்லாம என்னையும் சேர்த்து மாட்டி விட்டு காலேஜ்ல போலீஸ்லாம் தேடி வந்துச்சு தெரியுமா? போலீஸா? நீ பிபியை நினைச்சு திட்டுற. ஆனா எனக்கு அவ மேல கோவமே வரல தெரியுமா? அவ என்ன சூழ்நிலையில இருக்காளோ நமக்கு என்ன தெரியும்? நீ என்னடானா வேலாயுத ஆளுங்க வந்து உன்னை மிரட்டினாங்கன்னு சலிச்சுக்கிற. ஆனா நான் போலீஸ் வராங்கன்னு சங்கடப்படுறேன். யோசிச்சு பார்த்தப்போ பிபிக்காக இது கூட பண்ணல. எப்படி கலை? எனக்கு மட்டும் பிபி இருக்கிறவனு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நான் போலீஸ்கிட்ட சொல்ல மாட்டேன்.
நேரா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் பணத்தை கலெக்ட் பண்ணி அவகிட்ட கொடுத்துட்டு நீ நல்ல முடிவெடுத்திருக்கேன்னு சொல்லுவேன். இனிமே நீயா இருன்னு சொல்லுவேன். எனக்கு என்னவோ பாதி நேரம் நீயும் பிபியும் என்ன பேசுறீங்கன்னே புரியல. சில நேரத்துல புரியாம இருக்கிறது தான் நல்லது. இன்னசென்ஸ் இஸ் a blissன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி. எது எப்படியோ பிபி எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நம்ம வேண்டிக்கணும். நம்மளால வேற என்ன பண்ண முடியும்? ஆமா. காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா. நர்மதா வாய்ஸ் சூப்பரா இருக்குக்கா. இவ்வளவு ஏதாச்சும் பாட்டு கிளாஸ்ல சேர்த்து விடலாம்ல. எனக்கும் விருப்பம்தான், ஆனா அவங்க அப்பாவுக்கு தான் பெருசா பிடிக்காது. பெருசா பிடிக்காதுன்னா சின்னதா பிடிக்கும் தானே அர்த்தம். இந்த பாட்டு மட்டும் மனப்பாடம் பண்ணி பாடிட்டோம், அவங்க அப்பா மனசு மாறிடுவாரு. பாடுறியா? ஐ அப்பா வந்துட்டாரு. திவாக அப்பா செல்லம், வந்தாச்சு. வாங்க வாங்க வாங்க. இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க? சூப்பரா ரைம் சொல்லி கொடுத்தாங்கப்பா. ஜாலியா இருந்துச்சு. ஆ, அப்பா கும்மா கொடுங்க. ஆ, நர்மதா குட்டி, சாயந்தரம் சீக்கிரம் வந்துட்டீங்களா? அம்மா வந்தே உங்களை கூட்டிட்டு வந்தாங்களா? ஆ ஆ, என்னடா அம்மா தானே உங்களை கூட்டிட்டு வந்தாங்க? ஏம்மா பதிலே சொல்ல மாட்டேன்ற? இப்ப பாருங்க, எனக்கு தீவா சொல்லுவாங்க. தீவா நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. இருங்க, உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன். வந்தாங்கப்பா. நாங்க 2 பேரும் அம்மா வர வரைக்கும் வாசல்ல தான் உட்கார்ந்துருந்தோம். தீவா நீங்க போய் விளையாடுங்க, சரியா? போ தம்பி கூட விளையாடு. வெளியே போயிருந்தியா? உள்ள வா. நர்மதா சொல்றது நிஜமா? இல்லங்க, அது வந்து பக்கத்துல தான். என்ன ஆச்சுன்னா, ஏய், கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. வெளியே போயிட்டு வீட்டுக்கு லேட்டா வந்தியா இல்லையா? ஆமாங்க. ஏய், அறிவு இல்ல உனக்கு? தினம் பேப்பர்ல படிக்கிறது இல்ல, டிவில நியூஸ் பார்க்கறது இல்ல, அப்புறம் எந்த தைரியத்துல நீ குழந்தைங்க வர நேரத்துல வெளியே போயிட்டு லேட்டா வந்த? சரி, நீ தான் வெளியே போன, உங்க பிபி மேடம் இருப்பாங்களே, அவங்கள வீட்டுல இருக்க சொல்லிட்டு போக வேண்டியது தானே? இல்லங்க, வெளியில போனது பிபிக்காக தான். அப்ப போனு சர்டிபிகேட் எல்லாம் காணோன்னு புகார் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்தோம். ஏய், என்னடி சொல்ற? என்னது போலீஸ் ஸ்டேஷனுக்கா? எந்த தைரியத்துல நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன? ஆஹா, இல்லடி, வர வர உனக்கு ரொம்ப துளிர் விட்டு போச்சு. எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருப்ப. இந்த வீட்டுக்கு சம்பாரிச்சு கொட்டுற உப்புக்கு சப்பானி எல்லாம் என்னால இருக்க முடியாதுடி. ஏதோ பாவம் அந்த பொண்ணு இங்க இருந்துட்டு போட்டுமே நீ கேட்டனால இருக்க சொன்ன. நீ என்னடா தலைக்கு மேல ஏறிட்டு போற? இந்த பார், இப்ப சொல்றதுதான், ஒழுங்கா இருக்கிறதுனா இங்க இருக்க சொல்லு, இல்ல ஒன்னையே சேர்த்து கெடுக்கிறதுனா இங்க இருக்கவே வேணாம். மரியாதை கிளம்பி போ சொல்லு. என்னங்க நீங்க கோவப்படுறீங்க? ஏய், இதுக்கு கூட கோவப்படலன்னா நான் மண்ணுக்கு சமண்டி. நீ குழந்தைங்கள பத்திரமா பார்த்து பண்ற நம்பிக்கையில தான் நான் பசங்களை தைரியமா வீட்டுல விட்டு வெளியே வேலைக்கு போயிட்டு வரேன். ஆனா நீ இப்படி எல்லாம் பண்றத பார்த்தா எனக்கு பயமா இருக்குடி. இத பார், நான் இது வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் படியே ஏறினதில்ல. நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிட்டு வந்திருக்க, அதுவும் என்கிட்ட சொல்லாம வேற போயிட்டு வந்திருக்க. வேணாடி, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. இது பார், இனிமேல் நான் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. தயவு செஞ்சு முன்னாடி என்ன கோவத்தை கிளப்ப. கிளம்படி இங்க இருந்து, போடி.
குழந்தைய பார்த்துக்கிட்டின்னு விட்டா ச்சே, நான் இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கவே கூடாது. பாவம் சாந்தா அக்கா என்னால தானே திட்டு வாங்குறாங்க. எனக்கு ஹெல்ப் பண்ற எல்லாரையுமே நான் கஷ்டப்படுத்துறேன். எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. எனக்கு என் அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு. அம்மா 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 என்னாச்சு கவிதா? என்னாச்சு? வெளியே போனா வேலை இது தொடாளுங்க பின்னாடியும் வராங்கம்மா. கிட்ட வந்து கிண்டல் பண்றாங்கப்பா. ரொம்ப பயமா இருக்கு. கவிதா, இதெல்லாம் உங்க அக்கா கொடுத்துட்டு போன பரிசு. நம்ம ஏத்துக்கிட்டு தான் தீரணும். என்னை பொறுத்த வரைக்கும் வேற வழியே இல்லை. நீங்க எல்லாம் இன்னைக்கு பிரச்சனையை பத்தி கவலைப்படுறீங்க. ஆனா ஆனா என்னோட கவலையும் பயமும் வேற. எல்லாம் உங்களோட எதிர்காலத்தை பத்தி. நாளைக்கு உனக்கு ஒரு கல்யாணம்னு மாப்பிள்ளை பார்க்க போனா நகை திருடிட்டு போன பிபியோட தங்கச்சி தானே நான் உங்க கேட்டா ஒத்துக்கிட்டு தானே தீரணும். நீ ஒரு வேலைக்கு போகும்போது உங்க அக்கா மாதிரியே நீயும் எதனா திருடிட்டு ஓட மாட்டியான்னு கேட்டா நீ என்ன பதில் சொல்வ? கசப்பா இருந்தாலும் இந்த உண்மையை நம்பித்தான் ஆகணும். போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சு என்ன அசிங்கப்படுத்தினாங்க. நேற்று மார்ச்சரியில ஓடு காலி பொண்ணை பெத்து வச்சிருக்கேன்னு அந்த போலீஸ்காரன் கேட்டப்ப நாங்க பிடிக்கிற செத்து போலன்னு தோணுச்சு. இங்க பாருங்க, உங்க கோபத்திலயும் ஆத்திரத்திலயும் நியாயம் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா பொண்ணோட இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ பிறந்ததுல இருந்து வலியும் வேதனையும் தவிர வேற எதையும் அனுபவிச்சதில்ல. இப்ப செய்யாத தப்புக்கு நம்ம எல்லாம் அது இதுன்னு ஊர்க்காரங்க பேசுறது எவ்வளவு கோவம் வருது. அந்த புள்ள குள்ளம்மாவும் கருப்பாவும் பிறந்தது அவ தப்பா? என்ன சொன்னீங்க? பரிசு கொடுத்துட்டு போயிட்டாளா? இல்லைங்க, நாம நினைச்சிருந்தா கொஞ்சம் கஷ்டப்பட்டாவது பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். ஒரு 10 பேர் வந்து நம்ம பொண்ணு சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டா சரியில்லைன்னு ஆயிடுமாங்க? யாருங்க அவங்க எல்லாம்? அவங்களுக்கு கொடுத்த மதிப்புல கொஞ்சமாவது நம்ம பொண்ணுக்கு கொடுத்திருக்கலாமே. கடைசியா அந்த லிஸ்ட்ல வேலாயுதம் வந்து நின்னாரு. அவ என்னங்க முடிவெடுப்பா? என்னை பொறுத்த வரைக்கும் பொண்ணா வாய திறந்து அந்த நகையை நான் தான் எடுத்தேன்னு சொல்ற வரைக்கும் நான் நம்ப மாட்டேங்க. ஊர் சொல்றதுக்காக நம்ம பொண்ணு திருடின்னு எப்படிங்க ஒத்துக்க முடியும்? என் பொண்ணு தேடி வருவா. இழந்த நம்ம மான மரியாதை எல்லாம் மீட்டு தருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. இத்தனை நாள் இந்த வீட்டுக்குள்ள உன் பொண்ணு கனவு கண்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா. அவ இல்லாத குறைய போக்க இப்ப நீ கனவு காண ஆரம்பிச்சிட்டியா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் எடுத்த முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது. நீ பொண்ணுன்னு உரிமை கொண்டாடினாலும் சரி, அவ அக்கான்னு உரிமை கொண்டாடினாலும் சரி, அவளுக்கு அப்பான்னு நான் ஒருத்தர் இருக்கிறத அவ அடியோட மறந்துடணும். இதுக்கு மேல எனக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை.
இன்னொரு 10 ரூபா கொடுமா. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அத்த முறை வாங்கிக்கோ. போன தடவை 3 ரூபா தரவே இல்லை. ஐயோ எனக்கு வந்து வாங்கிடுது. வேலு, ஒரு பிளேட் பிரியாணி வித் லெக் பீஸோட. சரிக்கா. சீக்கிரமா கொடு வேலு, பசிக்குது. சார் பிரியாணிலாம் காலி ஆச்சு சார். குஸ்கா மட்டும் தான் இது. நான் அதுக்கு வரலப்பா. இந்த பொண்ணை எங்கேயாவது பார்த்துருக்கியா? சார் ஒரே வெள்ளையா தேர்து. எந்த பொண்ணு எப்போ வெளியா மாறிச்சு? இப்போ பார்த்து சொல்லு. பார்க்கலையே சார், பார்த்தா சொல்கிறேன். ஏமா, நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். விற்கிற ஃபோனை நோண்டுற, விற்கிற ஃபோனை நோண்டுற. தண்ணி குடிக்க மாட்டேற விற்கலுக்கு. குடிக்கிறேன் சார். முதல்ல தண்ணி குடிமா. ம். ஏய், நீ தான் நான் நகர்த்துருண்ண. வண்டியில் ஏறு. ஏய், நீ தான் நான் நகர்த்துருண்ண. வண்டியில் ஏறு. சார் பாத்தியா, விக்கல் நின்றுடுச்சு. இதுக்கு தான் மிரட்டினேன். நிஜமாவே பயந்துட்டியா? தண்ணி குடிச்சிட்டு சாப்பிடுமா. சரிப்பா, இந்த பொண்ணை எங்கேயாவது பார்த்தனா தகவல் சொல்லுப்பா. சார் வரேன். மக்கள் போலீஸ் நண்பன் இவரை பார்த்தா சொல்லியிருப்பாங்க போல. கடையை ஒரு களை கலக்கிட்டு போறாரு பாரு. திருடின நம்மளை விட்டுட்டு திருட கொடுத்த அந்த பொண்ணை ஏன் போலீஸ் தேடுது? ஒண்ணுமே புரியலையே. அந்த ஆளு வேற வண்டியில ஏறுன்னு சொன்ன உடனே கதி கிளம்பி போச்சு. அப்பா நல்ல வேலை தப்பிச்சோம்.